சீனியரோட டார்ச்சர் இருக்கும், இன்சார்ஜ் டார்ச்சர் இருக்கும், சூப்பர்வைசர் டார்ச்சர் இருக்கும், நர்சிங் சூப்பரிண்டென்ட் டார்ச்சர் இருக்கும். இவ்ளோ இருக்கும். பிளஸ் டாக்டர்ஸ் கூட சிலருக்கு நம்மள பிடிக்காட்டியும் அந்த அங்க வந்துட்டு நம்மள என்ன சொல்ல வருது, டாக்டர்ஸும் பிடிக்காம நம்மள ஒரு மாதிரி டீச் பண்ணலாம். ஆனா இங்க சவுதில அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்தியால வந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு மறந்துட்டு போனா கூட நம்மள வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கால் பண்ணி ஏதாவது இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. பட் இங்க அந்த ஒரு டார்ச்சர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வந்து நிம்மதியா தூங்கலாம். மற்றபடி இந்த லொட்டு லொஸ்க்குன்னு இதை ஏன் வைக்கல, புள்ளி வைக்கலையா, கம்மா போடலையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்தியால கேட்பாங்க. பட் இங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், மைண்டும் ரிலாக்ஸா இருக்கலாம். ஒரு டியூட்டி முடிச்சுட்டு வந்தா டியூட்டி முடிச்சாச்சு, இனி சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வீட்டுக்கு பேசினோமா அப்படி இருக்கலாம். பட் இந்தியால அந்த அப்படி கிடையாது. அங்க ஒரு டென்ஷனாவே இருக்கும். டியூட்டி முடிச்சுட்டு வந்தாலும் இதை பண்ணி முடிச்சிட்டோமா, அதை பண்ணி முடிச்சிட்டோமா, ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேமே, அதை சொல்ல மறந்துட்டேமே அப்படின்னு ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அத கம்பேர் பண்ணும்போது சவுதி வந்துட்டு பெட்டர். ஓகே, புரியுதுக்கா. நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. சொன்ன மாதிரி கால்ஸ் அப்படின்றது நிறையா வரும். நம்ம காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கட்டும், இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், அலாரம்லாம் வைக்க தேவையில்ல. நம்ம ஒர்க் பண்ண யூனிட்லேருந்தே நமக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்து நம்ம எழுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அது இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லை. ஏன்னா பேஷண்ட் ரிலேட்டடுன்றதால நம்ம வி ஹேவ் டு டேக் கேர். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.